ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 114 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,461 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 80,796 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 294 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 195 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. அதுக்கு கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மோசமான பர்ஃபார்மன்ஸு. 54,919 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 99 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 35,991 பாயிண்ட்ஸ். ஸ்மால் கேப் வந்து 584 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், 9 மணி தாண்டியாச்சு. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா என்எஸ்சியோட வெப்சைட்லேயும் அப்டேட் ஆகலை, மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயும் எனக்கு இன்னும் கிடைக்கல. பட் சம் பக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் அந்த வெப்சைட்டில் கூட இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா 9 மணி தாண்டியும் கிடைக்கல. நான் வந்து நாளைக்குள்ள வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான். 17% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 261 கோடி. ரெவன்யூ 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,409 கோடி. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ 43.8%, யூஎஸ் அதாவது டாலர் டேர்ம்ஸில் 43.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லார்ஜ் டீல்ஸ் இந்த குவார்ட்டரில் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 லார்ஜ் டீல்ஸு $1.56 பில்லியன் இருக்குது அதோட வேல்யூ. ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 47.7% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆட்ரிஷன் ரேட் 10.9% இருக்குது, 60 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக ஹெட் கவுண்ட் 33,497 வச்சுருக்கிறாங்க. 403 ஹெட் கவுண்ட் வந்து நெட் அடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்க்கும்போது 35.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக 26க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆர்டர்ஸ் குறிப்பாட்டு லார்ஜ் டீல்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. 19 ரூபா பெர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. மே 12 வந்து அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஜ் வந்து மே 12 ரெக்கார்ட் டேட்டாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ள அந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும். ஸோ இது வந்து கோஃபோர்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு, நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 7,501 இருக்குது, 7,501 இருக்குது. பி ரேஷியோ 63 இருக்குது, 63 இருக்குது. இப்போதைக்கு சான்ஸே இல்லை. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் எடுக்க முடியாது. இது கோஃபோர்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 481 கோடி பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். அது மாதிரி நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1,476 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இங்கே ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் பேஸில் 10%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்தது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 27.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட எபிட்டா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 918 கோடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் 0.8% இன்க்ரீஸ் ஆகி 36.9% இருக்குது. ஃபினான்ஷியல் 26ல் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்தியன் ஹோட்டல்ஸ் 1,200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். ஐகானிக் பிராண்டாக இருக்கிற தாஜில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கு டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத்தையும் எதிர்பார்க்குறாங்க. 30 நியூ ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண ஐடியாலையும் இருக்கிறாங்க. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா $2.25 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $2.25 டிவிடெண்டு. ஸ்டாக் ப்ரைஸ் 798 இருக்குது. இதோட பி ரேஷியோ 63 இருக்குது. ரொம்பவே காஸ்ட்லி. ஹோட்டல் செக்மெண்ட்டில் இந்த ஸ்டாக்கு ரொம்பவே காஸ்ட்லி இருக்குது. அட்லீஸ்ட் 50 வீக் லோ 506 ரூபா இருக்குது. அதுக்கு கீழே வந்தால் பார்க்கலாம். பட் அது வருமானு தெரில. ரொம்பவே காஸ்ட்லி. இப்போதைக்கு தொடாதீங்க. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்ஸு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 114 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 14.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 356 கோடி. எபிட்டா 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 159 கோடி. எபிட்டா மார்ஜின் 44.7% குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுதுன்னு சொல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் ரெவன்யூ 14.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரெவன்யூ 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் அவங்களோட ஓவரால் ரெவன்யூக்கு 13.7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 68% இருக்குது. அவங்க வந்து 51 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் 51 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 26th அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வெல் பெர்ஃபார்மிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு.
ஈக்விட்டி அசட் growth வந்து 29% இருக்குது. ஈக்விட்டி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 25 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க, பட் மார்ஜின் ப்ரெஷராக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசிஎம் ஸ்ரீராம் ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இங்கே மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா. 178 கோடி ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2876 கோடி. எபிட்டா 14.1% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் எபிட்டா வந்து 52.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 405 கோடியாக இருக்குது. இது போக $3.40 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம் ஸ்ரீராம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். லாஸ்ட் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் 4% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபா per ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்னோவா இவங்க வந்து பவர் வந்து மேஜர் ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான ஆர்டரு கிட்டத்தட்ட 70 எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஷண்ட் ரியாக்டர்ஸ் கிரிட்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வேரியஸ் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. 765 kV கிளாஸ் யூனிட்ஸு. ஸோ இது வந்து பவர் கிரிட் வந்து இவங்க வெரோனா எலக்ட்ரிஃபிகேஷன் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க ஆர்டர். இது பவர் கிரிட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎல் அடுத்தது வந்து மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் பறக்குது. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்னு ஒருத்தர் உண்டு அஜித் தோவல்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது, டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹெச்ஏலும் சரி, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், அடுத்தது இவங்க மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே 4%, 2.5% அப்படி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ்லேயும் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நானும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொச்சின் ஷிப்யார்டு, மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸ், கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் இது எல்லாமே வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. வேல்யூஷன் ஃபண்டமெண்டலி ஓகேயான கம்பெனியாக இருந்தாலும் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு 10%, 20% விழுந்துட்டு அடுத்தது மேலே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா நமக்கு அது ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால தான் டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் பார்க்க இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யூபிஏ சேர்ந்த உத்தரப்பிரதேச சேர்ந்த ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. ஸோ இது 500 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு கோல் இந்தியாவும் யூபி ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் இவங்க தான் சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். 500 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கிரீன் அண்ட் ரினோபிள் எனர்ஜி சம்மந்தமான ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் போடுறதுக்கு இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட பர்சஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேர் வந்து 40% கீழே போயிருக்குது. இல்லை மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேர் 40% கீழே போயிருக்கு. டோட்டல் பிவி ரீட்டைல் சேல்ஸ் இந்தியாவில் 3,49,939 யூனிட்ஸ் இந்த ஏப்ரலில் விற்றுருக்கு. மார்ஜினலி தான் 1.55% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் மாருதி சுசுகியோட ரீட்டைல் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டாக விழுந்திருக்குது, ஒரு 1000 யூனிட்ஸ் அந்த ரேஞ்சில். இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ஏப்ரல் 2024 40.39 இருந்தது. இப்போ 40% கீழே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ரீட்டைல் சேல்ஸ் வந்து 48,405 யூனிட்ஸ். இவங்களோட மார்க்கெட் ஷேர் 13.83% இருக்குது. இது 11.23%லேருந்து 13.83% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹியூண்டாய் இவங்களோட மார்க்கெட் ஷேர் 12.47% இருக்குது. இது 14.29%லேருந்து 12.47% குறைஞ்சிருக்குது. டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் ஷேர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 13.61 இருந்த மார்க்கெட் ஷேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12.59% இருக்குது இந்த ஏப்ரல் மந்தில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் வந்து சில கம்பெனிஸுக்கு அடி வாங்கியிருக்கு, சில கம்பெனிஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதில் சுசுகிக்கு அடி வாங்கியிருக்குது, ஹியூண்டாய்க்கு அடி வாங்கியிருக்குது, டாடா மோட்டார்ஸுக்கு அடி வாங்கியிருக்குது. இவங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மட்டும்தான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணி ஸ்டீல்ஸ் Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆகி 79.2 crores இருக்குது. அடுத்தது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆகி 544 கோடியாக இருக்குது. எபிட்டா 114.25 crores இருக்குது, 27% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எபிட்டா மார்ஜின் 300 basis point இம்ப்ரூவ் ஆகி 21% இருக்குது. அடுத்தது ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 107 கோடியாக இருக்குது, 26% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 27.86 crores சொல்கிறாங்க, அது 27.56 crores 27.56% இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
இந்த குவார்ட்டரில் அவங்க எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட் ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்தது ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாமே வந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் அடி வாங்கியிருக்குது. ஓவரால் எக்ஸ்பென்சஸ் 4.28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். 449.94 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. போர்டு வந்து 10 ரூபா பர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 200% டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணி ஸ்டீல்ஸுங்கிறது கல்யாணி குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். இவங்க அயர்ன் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனி என்கிட்ட கிடையாது, அதனால உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். பட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மார்க்கெட்டில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 766 ரூபாவில் இருக்குது. 774 ரூபா வரைக்கும் போயிருக்குது. கடைசியில் 766 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்குது. பி ரேஷியோ 14 இருக்குது. பட் ஒரு வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு தெரியாது. பட் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டபுள் டிஜிட் க்ரோத் இல்லை, சிங்கிள் டிஜிட் க்ரோத்து தான். ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் பண்ண போகிறாங்க. 19 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் மே 12ஆம் தேதி. அந்த கோஃபோர்ஜ் அந்த ஸ்பிளிட் 1:2 அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருக்கா சொல்கிறேன், ரெக்கார்ட் டேட்டு டிவிடெண்டுக்கு 12 மே. அதே மாதிரி ஸ்பிளிட்டு 1:2 அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 4ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இது கோஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம், நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் சில அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்குது. இவங்க எஸ்யூவியில் நம்பர் 1 இருக்கிறாங்க. ரெவன்யூ மார்க்கெட் ஷேர் 22.5% இருக்குது. 210 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதே லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் நம்பர் 1 தான் இருக்கிறாங்க. 3.5 tons லெஸ் தேன் அந்த செக்மெண்ட்டில். மார்க்கெட் ஷேர் 51.9% இருக்குது. 290 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிராக்டர்ஸ்லேயே நம்பர் 1 தான் இருக்கிறாங்க. 170 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 43.3% இருக்குது ஃபுல் இயர் மார்க்கெட் ஷேர். அடுத்தது இவங்க எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ்லேயே நம்பர் 1 இருக்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் 42.9% இருக்குது. வால்யூம் க்ரோத் 4.5 அந்த ரேஞ்சில் இருக்குது 3 இயர்ஸில். ஸோ ஓவர்லாட் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் வந்து அப்டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்லியராக ரிப்போர்ட் படிக்கும்போது கிடைக்கல, பட் லேட்டாக கிடைச்சதுனால நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஹைப்ரிட் ரினோவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து ரயில் மினிஸ்ட்ரி அவங்க வந்து பண்ண இருக்கிறாங்க. 300 மெகாவாட். இதை வந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தான் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ரினோவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 300 மெகாவாட் ஹைப்ரிட் ரினோவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இதுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் 1500 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. இவங்க 1.2 lakh மோர் வெஹிக்கிள்ஸ், அதாவது 1.2 lakh மோர் வெஹிக்கிள்ஸ் வந்து சாக்கன் பிளாட்ஃபார்ம், சாக்கன் ஃபெசிலிட்டி வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கேருந்து ரோல் அவுட் பண்ணுறதாட்ட ஐடியா கொடுக்குறாங்க. 1,20,000 யூனிட்ஸ் பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோல் அவுட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இந்த XUV 3XO தார் ராக்ஸ் ஃபினான்ஷியல் 26ல் இதுலேயும் 3000 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாட் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீன்ஃபீல்ட் பிளான்ட்டு SUVக்கு தனியாட்டு ஃபினான்ஷியல் 28ல் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கும் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கார்பியோ SUV மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இது. இப்போ நிறைய SUVயில் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. 22% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நம்ம ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி தான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ட்ரக் அண்ட் பஸ் அந்த செக்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. $3 billion வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாட்டு டாலர் பிஸ்னஸ் $multi-billion பிஸ்னஸாக மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. $2 to $3 billion எக்ஸ்பெக்டேஷன். அவங்க வந்து 4-fold இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ஷேர் 3% இருக்கிறது. ஃபினான்ஷியல் 31க்குள்ளே 12% இன்க்ரீஸ் பண்ணுறது, 10 to 12% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து ஒரு மேஜர் பிளேயராட்டு வரதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த SML இஷ்யூ அப்படிங்கிற கம்பெனி வந்து அக்யூசியேஷன் பண்ணது மூலமாட்டு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பஸ்ஸஸ் அந்த செக்மெண்ட்லேயும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆட்டோமோட்டர்ஸ் ரீட்டைல் சேல்ஸ் வந்து 3% ரைஸ் ஆகிருக்குது ஏப்ரலில். 2 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 months வந்து டிக்ளைன் தான் ஆச்சு. பட் இப்போ வந்து ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2.22 million யூனிட் வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. நவராத்திரி, அக்ஷய திருதியை, பெங்காலி நியூ இயர், பைசாக்ஷி, விஷு இப்படி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெடா வந்து அப்டேட்டாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெல், ரிலையன்ஸ், ONGC இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆஃப் ஷோர் டீகமிஷனிங் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுத் தப்தி கேஸ் ஃபீல்டு வந்து தப்தி கேஸ் ஃபீல்டு அரேபியன் சீல இருக்குது.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து ட்ரில் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை வந்து 2016 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இதில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே சேஃப்லி ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த டீகமிஷனிங் சொல்கிறாங்க. தப்தி ஃபீல்டில் நார்த் வெஸ்ட் மும்பையில் 160 கிலோமீட்டரில் தான் இது இருக்குது. ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் வந்து 2016 ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ரிமூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 38 வெல்ஸு 5 வெல்ஹெட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பைப்லைன்ஸில் வந்து ONGC ஓன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் 2017 ப்ரிப்பேர் ஆகிருக்குது. டீகமிஷனிங் த தப்தி ஃபீல்ட் அப்படிங்கிற நேமில். இதில் 30% செல்லும், அடுத்தது ONGC 40%, ரிமைனிங் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவல் பண்ணி டீகமிஷனிங் ப்ராஜெக்ட்டை வந்து ஆஃப் ஷோர் டீகமிஷனிங் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஷெல், ரிலையன்ஸ், ONGC ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்மார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சால் இன்ஜினியரிங்கில் உள்ள ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் இதே ஓன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவேரா கேப்ஸ் வந்து இப்போ ப்ளூ ஸ்மார்ட்டில் வந்து 220 கேப்ஸும் 150 டிரைவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிகல் வந்து இருந்துச்சு 4 மணிக்கூருக்கு முன்னாடி. அப்போ இவேரா கேப்ஸ் வந்து 50 ப்ளூ ஸ்மார்ட்டோட EVஸை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 220 வெஹிக்கிள்ஸும் அது வந்து ஆல்ரெடி அக்யூர் பண்ணிட்டாங்க போல். ரிமைனிங் 280 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அக்யூசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 1 சார்ட் ஆஃப் பீரியடில் அந்த இவேரா கேப்ஸ் வந்து ப்ளூ ஸ்மார்ட் டிவியை வந்து விழுங்கிடுவாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளூ ஸ்மார்ட்டில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.